செங்கோட்டையனை பொறுத்தவரையில் ஒரு கட்சியினுடைய கரை வெட்டியை கட்டிட்டு ஒரு கட்சியை ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நெடுங்காலம் பயணித்தவர்கள், அந்த கட்சியின் அடையாளமாக மாறியவர்கள், நீங்கள் குறிப்பிட்டதை போல அரை நூற்றாண்டு காலத்தை கடந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போறதுன்னு தெரியாது முட்டுச்சந்தில் எப்படி தாவேகா கரூர் சம்பவத்தில் எப்படி ஒரு முட்டுச்சந்தில் மாட்டுச்சா அது மாதிரி அரசியலில் ஒரு முட்டுச்சந்து செங்கோட்டையனுக்கு நிகழ்ந்து 9 முறை அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு. இப்படி ஒரு பலம் வாய்ந்தவர் இப்ப தாவேகாவுக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது அது இன்னும் பலம் வாய்ந்தவர்னா தான் தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரிஜினலாவே எம்ஜிஆரை பார்த்த செங்கோட்டையன் தன்னை எம்ஜிஆராக கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்க ஒரு ரிட்டையர்டான அரசியல்வாதியை கூட்டிட்டு வந்து செங்கோட்டையனை கூட்டிட்டு வந்து அவர் இனிமே அவர் எல்லாம் பார்ப்பாரா? செங்கோட்டையன் சொல்றது நீ கேப்பியா? என்ன ஊடக வெளிச்சம் உங்களுக்கு அளவுக்கு மீறிய ஊடக வெளிச்சம். இவனா பில்டப் கொடுத்து உங்கள் விஜய்னு பாட்டை போட்டு ஒரு தகுதியே இல்லாத, தலைமை பண்பே இல்லாத, தத்துவார்த்தமே இல்லாத, சித்தாந்தமே இல்லாத, கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே அறியாத ஒரு சினிமா நடிகன் மீதான ஒளிவட்டத்தை காசு சம்பாதிக்கிறதுக்காக டிஆர்பி ரேட்டிங்காக சேனல்காரன் போட்டு கேட்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவர் பின்னாடி இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய பொண்ணு. அப்ப மற்ற கட்சி நடத்துறவங்க பைத்தியக்காரனா இருக்கனா? மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புனா மக்கள் அங்க போய் ஒவ்வொரு சேனல் வாசல்லையும் போய் நின்று எனக்கு நீ லைவ் போடுன்னு மக்களா போய் கோரிக்கை வச்சா நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு நயன்தாராவினுடைய திருமணம் என்பது தனிப்பட்ட நிகழ்வா பொது நிகழ்ச்சியா? நீ பதில் சொல்லுங்க. தனிப்பட்ட நிகழ்வு தான். அதை ஷூட் பண்ணாங்களா இல்லையா? நெட்ஃப்ளிக்ஸில் விற்றாங்களா இல்லையா பல கோடிக்கு? அதில் பஞ்சாயத்து ஆச்சா இல்லையா? அது தனுஷ் கூட வழக்கு போட்டாரா இல்லையா? நயன்தாராவுடைய தனிப்பட்ட நிகழ்வு பல கோடிக்கு வியாபாரம் ஆவது உண்மை என்றால் விஜயுடைய இந்த ஷோவும் ரோட் ஷோவும் ஒரு வியாபாரம் தானே ஒத்துக்குங்க. இவர் திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி காணாமல் போயிடும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. இப்போ அதிமுக என்ன ரோட்லேயே கிடக்கு? குஷி ஆனந்த் முகத்தை பார்த்தா ஒரு கோடி பேர் திரண்டுவாங்களா உடனே? அந்த மாதிரி மூஞ்சி அது. நான் கேட்குறேன், ஆதவர்ஜனை பார்த்தா உலகமே திரண்டுருமா? அவர் ஒரு பெரிய ஆற்றல் அரசர், அவர் ஒரு பெரிய சூரன், அவர் எவ்வளோ பெரிய பொய். மொத்த எஃப்ஐஆருக்கு மொத்த கட்சியும் காணா போச்சு. கற்பனை கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பதற்கே 30 ஆண்டு கால உழைப்பு அவசியம்னா முதலமைச்சரா வர்றதுக்கு நீ உடனே வந்துருவியா? நீயே ரிபல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். இன்றைய நேர்காணல ஜேர்னலிஸ்ட் ராஜகம்பீரன் நம்மளோட இருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். அரை நூற்றாண்டு காலமாகவே அதிமுகவில் பயணித்த ஒருவர் இப்ப தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையனை பொறுத்தவரையில் கலைஞர் வாழுகிற காலகட்டத்தில், அவர் முதல்வராக இருக்கிற காலகட்டத்தில் கொங்குமண்டலம் திமுகவிற்கு பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. அந்த கோட்டையை திமுகவினுடைய கோட்டையாக மாற்ற வேண்டும், அதிமுகவினுடைய கோட்டையாக இருப்பதை திமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து திமுகவினுடைய முன்னணி பிரமுகர்கள் எல்லாம் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது கலைஞரிடத்திலே ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி, உங்கள் கட்சிக்காரங்களை என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அனுமதிக்காதீங்க, நான் கடைசி வரைக்கும் அதிமுக காரன் தான் என்று பேரம் பேசுவதற்கு அனுமதிக்காத அளவிற்கு அந்த கட்சியின் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய ஒருவரை வேறு வழியே இல்லாமல் கழுத்தை பிடிச்சி தள்ளினது மாதிரி அவரை முதல் கட்டமாக ஓரங்கட்டுவது, படிப்படியாக அவரை கட்சியிலே இல்லாமல் செய்வது, கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் பேரணி போய் ஊர்வலம் போய் ஒரு கோரிக்கையை வைத்தது. அப்புறம் எப்பொழுதுமே அதிமுகவை அதாவது ஒரு கவிதை சொல்வார்கள், வெட்டியவன் வீட்டு வாசலிலே போய் வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை, வெட்டியவன் வீட்டு வாசலிலே போய் வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை, தன்னை வீழ்த்தியவன் கால்களிலே வீழ்ந்து கிடப்பவன் கோழை என்று ஒரு கவிதை இருக்கிறது. அது மாதிரி பாஜக தான் அதிமுகவை உடைச்சிச்சு. பாஜக தான் அதிமுகவிலே இவ்வளவு பிளவுகளை உண்டாக்குகிறது. ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தங்களுக்குள் முரண்பட்டுக் கொள்வார்களே தவிர, பங்காளி சண்டையில் ஒருத்தன் சட்டையை ஒருத்தன் கிழிப்பான், ஒருத்தன் வேட்டியை ஒருத்தன் உருவானே தவிர பாஜகவுக்கு எதிராக எவனும் பேச மாட்டான். இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாருன்னு போனார். என்ன ரிசல்ட்டு? ஓபிஎஸ்க்கு கிடைச்ச அதே ரிசல்ட்டு தான். தர்ம யுத்தம் பண்ணுறேன், தியானம் இருக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் போய் சமாதியில் உட்கார்ந்தாரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையை சமாதி ஆக்கிட்டான் பாஜகக்காரன். இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் எந்த திசையிலே போவது, எந்த திக்கில போகிறதுன்னு தெரியலை. மதில் மேல் பூனை மாதிரி ஒரு அரசியல்வாதி அங்கும் இங்குமாக அலைய முடியாது.
ஒரு கட்சியினுடைய கரைவேட்டியை கட்டிட்டு ஒரு கட்சியை ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நெடுங்காலம் பயணித்தவர்கள், அந்த கட்சியின் அடையாளமாக மாறியவர்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அரை நூற்றாண்டு காலத்தை கடந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியாது முட்டுச்சந்தில் எப்படி தாவேகா கரூர் சம்பவத்தில் எப்படி ஒரு முட்டுச்சந்தில் மாட்டுச்சா அது மாதிரி அரசியலில் ஒரு முட்டுச்சந்து செங்கோட்டையனுக்கு நிகழ்ந்து விட்டது. இப்போ இந்த செங்கோட்டையனுக்கு போவதறியாத வழி. இது எந்த ஊருக்கு போகிற முடியும்? பஸ்ஸில் போகிறதா இருந்தால் கூட எந்த ஊருக்கு போறீங்கன்னு தெரிஞ்சால் தான் பஸ்ஸில் ஏற முடியும். கண்டக்டர்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. என் பயணம் உறுதி செய்யப்பட வேண்டும் அரசியல். அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட அதே நிலைமை தானே இபிஎஸ்க்கும் வரும். பாஜக இவரும் எங்க இருக்காரு, அரசியல் இடம் தெரியாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பாஜகவினுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? திமுகவை வீழ்த்துவது அல்ல. அவர்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதனாலேயே திமுகவை வீழ்த்தத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பாஜகவின் நோக்கம் என்ன? அதிமுகவை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் திமுகவா பாஜகவா என்ற அரசியலை உருவாக்குவதற்கு அவர்கள் முதல் கட்டமாக என்ன செய்வாங்கன்னா அதிமுகவை அழிக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விவசாய நிலங்களில் என்ன செய்வாங்கன்னா உரச்செடி வளர்ப்பாங்க முதல் கட்டமாக. அந்த உரச்செடியை என்ன பண்ணுவாங்கன்னா அதையே உழுது விட்டுருவாங்க. கிராமப்புறங்களெல்லாம் சொல்லுவாங்க அந்த செடிக்கு பேர் சக்கை போடுவாங்க. ஏன் சக்கை போடுனா அதை உழுது விட்டுட்டு அப்புறம் விவசாயம் பண்ணோம்னா மகசூல் பயங்கரமாக போயிருக்கும். சக்கை போடும், அதான் சக்கை போடும். உரச்செடி மாதிரி பாஜக உருவாவதற்கான ஒரு உரச்செடியை போல தான் இந்த பிரிவினைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னென்னா அதாவது தற்குறின்னு ஒரு வார்த்தையை இப்போ அரசியல் அதிகமாக புழங்குறாங்க எல்லாரும். அதற்கு பல பேருக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியாது. தத்துவத்தை நம்பாமல் தனி மனிதனை தன்னையே நம்பிக்கொண்டு தத்துவத்தை நம்பாமல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறவன் எவனோ அவன் தான் தற்குறி. இது இலக்கியத்திலிருந்து உருவான சொல்லு. தற்குறி பேற்றாணின்னு இலக்கியத்தில் ஒரு சொல்லு உண்டு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரையில் தன்னுடைய கணவனோட காதல் கணவனோட அந்த மறு வாழ்க்கையை உருவாக்கணும் என்பதற்காக அவர்கள் ஊருக்குள்ளே வந்தபோது பாண்டிய நாட்டு மீன்கொடியை காற்றிலே அசைகிறது. இளங்கோவடிகள் எழுதுகிறார், வந்துடாத 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 வந்து விடாதே என்று கொடிகள் அசைந்ததுன்னு எழுதுகிறார். உண்மையிலேயே கொடி எப்படி சொல்லுமா என்ன? தன்னுடைய குறிப்பை ஏற்றி வர்ணிப்பது. இப்போ தற்குறின்னு ஏன் நம்ம விஜய சொல்கிறோம்னா தகுதியே இல்லாமல் அரசியலுக்கான அடிப்படை எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு இளைஞர் கூட்டம் ரசிகர் கூட்டம் திரள்வதை வைத்துக்கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறேன்ல, இது ஒரு தற்கொலைத்தனம் தான். தற்கொலைக்கான விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காருல்ல. அவரு என்ன கொடுத்துருக்காரு? அவர் ஆச்சரிய குறிங்கிறாரு. என்ன ஆச்சரியம்? நான் என்ன சொல்கிறேன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு வேலைக்கு போகிறாங்க. நான் வேலைக்கு போக மாட்டேங்க. வருஷத்தில் ஒரு நாள் லாட்ரி சீட்டு வாங்குவாங்க. ஒரு வருஷம் சம்பாதிக்க வேண்டியதில் மட்டும் இல்லைங்க, ஒரு 10 வருஷம் சம்பாதிக்க வேண்டியதை நான் லாட்ரி சீட்டில் வாங்கிடுவேங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை என்ன வாக்குறது? உழைப்பாளின்னு கருதுறதா? உழைப்புக்கு ஒரு உதாரணம்னு கருதுறதா? அவனை இல்லை ஊதாரின்னு கருதுறதா? இல்லை சார், கொள்கையே இல்லாதவங்க தான் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. அப்படிங்கும் போது எப்படி அவங்களுக்கு கொள்கை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அவரோட கொள்கை தான் என்னன்னு சொல்லிட்டாருல்ல. கொள்கை என்ன? போட்டா கடை தான். போட்டா கடையில் போனீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் படம் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் அம்பேத்கர் படம் இருக்கும், பெரியார் படம் இருக்கும். ஒரு 10 போட்டா வச்சுருப்பாங்க. போட்டா ஃப்ரேம் பண்ணுற கடைக்கு போனீங்கன்னா எல்லா தலைவர்கள் படம் வச்சுருப்பாங்க. சில கடைக்கு வேட்டி கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கரை வேட்டியும் வைப்பாங்க. திமுக வேட்டி, அதிமுக வேட்டி, சிகப்பு கரை வேட்டி எல்லாம் கட்டிப்பாங்க. அதனால் அந்த கொள்கையெல்லாம் அவர் புரிந்து கொண்டு விட்டார். போட்டா கடைக்காரரு மார்க்சியம்னா என்னவென்று புரிந்து கொண்டு தான் கார்ல் மார்க்சினுடைய படத்தை வைத்திருக்கான்னு சொல்ல முடியுமா? சாதி கூடாது என்று ஒரே ஒரு வார்த்தை தான். வாழ்நாள் முழுக்க பெரியார் வேலை செஞ்சிருக்கார். சாதி ஒழிப்புக்காக தன்னை வாழ்நாள் முழுக்க அம்பேத்கர் வேலை செய்திருக்கிறார். விடுதலை வேண்டும், பிரிட்டிஷ்காரன்ட்டு இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று 200 வருஷம் கோரிக்கை வச்சிருக்காங்க. கோரிக்கைங்கிறது அறிக்கை விடுவதல்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது. ஏன் கலைஞர் போய் தண்டவாளத்தில் தலை வச்சாரு கள்ளக்குடி போராட்டத்தில்? இந்த தண்டவாளத்தின் வழியாக ரயில் வருகிறது. ரயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுறான். அந்த மத்திய அரசாங்கத்தின் வழியாகத்தான் எங்களுக்கு இந்தியும் வருகிறது. நான் தண்டவாளத்தில் தலை வைத்தாது இந்த இந்தி வருவதை தடுப்பேன் என்று அவர் போராட்டம் பண்ணாங்கல்ல. கலை செயல்பாடு தான் உங்கள் கருத்தை உறுதி செய்யும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொம்பளை பிள்ளை அவனா மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிட்டு அப்பல அது ஆள் அப்படின்னு சொல்லி தெரியும் கொஞ்சம் பேர். அந்த பிள்ளைக்கே தெரியாது. அது அந்த அண்ணாவை அப்படி சொன்னார்னு கேட்கும். அது சில நேரம்
அது மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் முதலமைச்சர், 2026 நான் தான் முதலமைச்சர். டேய், முதலமைச்சர்னா மக்களிடம் செல்லுங்கிறாரு யாரு? விஜய். அவர் மக்களிடம் சென்றிருக்கிறாரா? நீ துக்கா விழுந்த வீட்டுக்கே போலியா? ஆனா மக்கள் அவர் பக்கம் இருக்காங்களே. எந்த மக்கள் இருக்கிறாங்க? எல்லா மக்களும். ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல, அவர்கள் மட்டும்தான் வாக்காளர்களா? இப்ப தமிழ்நாட்டிலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அதிகபட்சமாக விஜய்க்கு வந்து ஒரு 50 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொண்டால் கூட 6 கோடி வாக்காளர்கள் விஜய்க்கு எதிராக இருக்கு. குறிப்பிட்ட ஏஜ் குரூப் சம்மந்தப்பட்டதா ஓட்டுங்கிறது சின்ன பசங்களுக்கு கிடையாது, 17 வயசுக்கு கீழே இருக்கவும் கிடையாது, 18லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது, சாகிற வரைக்கும் ஓட்டு இருக்கு. 90 வயசுக்காரனுக்கு ஓட்டு இருக்கு. நடக்க முடிக்காத கிளவியெல்லாம் கைத்து கட்டோட தூக்கி கொண்டு வந்து பட்டனை அமைக்கிட்டு போ பாட்டின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தெல்லாம் ஓட்டு போடுறது, மூதாட்டி ஓட்டு போட்டார், 90 வயது மூதாட்டி ஓட்டு போட்டார் அப்படின்னு பத்திரிக்கையில் செய்தி வருவதை பார்த்துருக்கோம்ல. அப்போ விஜய்னா யாருன்னு தெரியாதவனுக்கு ஓட்டுருக்கா இல்லையா? எல்லாருமே விஜய் ரசிகரா? அப்போ அஜித் ரசிகர், சிவகார்த்திகேயன் ரசிகர், ரஜினிகாந்த் ரசிகர், கமலஹாசன் ரசிகர்லாம் கிடையாதா? அவங்க எல்லாருமே இப்போ ரசிகர்களும் அவங்களுக்குலாம் ஓட்டுரிமை இல்லைன்னு எதுவும் எஸ்ஏஆரில் சொல்லியிருக்காங்களா? விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை, விஜய் யாருக்கும் ஓட்டு கிடையாது அப்படின்னு ஏதாவது தேர்தல் ஆணையம் இங்க என்ன முன்வைக்கப்படுதுன்னா, வாக்காளர்கள் ரசிகர்களும் வாக்காளர்களாக தானே இருக்காங்க. அதுதான், அது அளவு எவ்வளவுன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கரூரில் நெரிசல் சம்பவம் நடந்துச்சுல, மொத்தமே 27,000 பேர் அந்த தெருவில் கூட்டினாங்கல்ல. நான் அது வந்து ஒரு மாவட்டத்துலேருந்து கூடலை, நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பக்கத்தில் ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் சேர்ந்தா 27,000 பேர் கூட்டினாங்க. 27,000 பேர் ஓட்டு போட்டால் கூட கரூரில் யாரும் எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ நீங்கள் வெற்றிக்கு தேவையான சதவீதம் என்பது வேறு, நீங்கள் கூட்டி வச்சிருக்கிற கூட்டங்கிறது வேறு. என்ன ஊடக வெளிச்சம் வந்து உங்களுக்கு அளவுக்கு மீறிய ஊடக வெளிச்சம். இதோ புறப்பட்டு விட்டார், அதோ புறப்பட்டு விட்டார், பேண்ட் மாட்டிட்டார், சட்டை மாட்டிட்டார், ஷூ மாட்டிட்டார், காரில் ஏறிட்டார், இதோ வந்து கொண்டு இருக்கிறார், அதோ போய் கொண்டு இருக்கிறாருன்னு இவனா பில்டப் கொடுத்து உங்கள் விஜய்னு பாட்டை போட்டு ஒரு தகுதியே இல்லாத, தலைமை பண்பே இல்லாத, தத்துவார்த்தமே இல்லாத, சித்தாந்தமே இல்லாத, கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே அறியாத ஒரு சினிமா நடிகன் மீதான ஒளிவட்டத்தை காசு சம்பாதிக்கிறதுக்காக, டிஆர்பி ரேட்டிங்காக சேனல்காரன் போட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வெக்கம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் காசு சம்பாதிக்கிறதாக போடுறான். அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவர் பின்னாடி இருக்குங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பொய். அப்போ மற்ற கட்சி நடத்துகிறவங்களாம் பைத்தியக்காரனா கிறுக்கனா? மதச்சார்பின்மை மாநாடு நடத்துகிறாங்க, விசிக்கல லட்சக்கணக்கில் கூடுறாங்க. நீ போடுவீங்களா? திருமாவளவன் இதோ கிளம்பி விட்டார், இதோ புறப்பட்டு விட்டார், அம்பேத்கர் திடலிருந்து புறப்பட்டு விட்டார், கோட் மாட்டிட்டார்னு போட்டிருக்கியா? கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புனா மக்கள் அங்க போய் ஒவ்வொரு சேனல் வாசல்லையும் போய் நின்று எனக்கு நீ லைவ் போடுன்னு மக்களா போய் கோரிக்கை வச்சா? நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு நயன்தாராவினுடைய திருமணம் என்பது தனிப்பட்ட நிகழ்வா பொது நிகழ்ச்சியா? நீ பதில் சொல்லுங்க. தனிப்பட்ட நிகழ்வு தான். அதை வந்து ஷூட் பண்ணாங்களா இல்லையா? நெட்ஃப்ளிக்ஸில் விற்றாங்களா இல்லையா பல கோடிக்கு? அதில் பஞ்சாயத்து ஆச்சா இல்லையா? அது தனுஷ் கூட வழக்கு போட்டாரா இல்லையா? அப்போ வந்து நயன்தாராவுடைய தனிப்பட்ட நிகழ்வு வந்து பல கோடிக்கு வியாபாரம் ஆவது உண்மை என்றால், விஜயுடைய இந்த ஷோவும் வந்து ரோட் ஷோவும் வந்து ஒரு வியாபாரம் தானே ஒத்துக்குங்க. இது என்ன கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயமா? அது எத்தனை பேர் கொள்கைக்காக உயிர் விட்டுருக்கா தெரியுமா அந்த நாட்டில்? சமூக நீதி போராட்டத்தில் 22 பேர் துப்பாக்கி சூட்டில் இதே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின போராட்டத்தில் உயிரை விட்டுருக்கான். ஒவ்வொருத்தனும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உயிர் விட்டுருக்கான், துப்பாக்கி சூட்டுக்கு இரையாயிருக்கான், மொழிப்போர் தியாகிகள் என்று பின்னாளிலே போற்றப்பட்டிருக்கான். விடுதலை போராட்டத்தில் திருப்பூர் குமரன் மாதிரி ஒரு கொள்கையை நம்புவதற்காக உயிரை விட்டவர்கள் இந்த நாட்டிலே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கான். தூக்கு கயிறை முத்தமிட்டவர்கள் என்கிற வரிசை நிறைய இருக்கு. மருதநாயகத்திலிருந்து, பகத்சிங்கிலிருந்து, போர்க்களத்திலேயே செத்துப்போன திப்பு சுல்தானில் இருந்து, மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களில் தொடங்கி பூலித்தேவன்லேருந்து எவ்வளோ பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. அரசியல் என்பது என்ன வந்து ஒரு சினிமாவில் பேசுகிற, நடுநடுவில் பேசுகிற பஞ்சு டைலாகான்னு நான் கேட்குறேன். அவ்வளவு எளிதானது அரசியல். இந்த உரிமையை பணிகள் வந்து ஒரு பெண் வந்து நெறியாளராக இந்த இடத்திலே அமர்ந்து ஒரு அரசியல் விவாதத்திலே பங்கேற்பதற்கு பின்பு ஒரு 100 ஆண்டு தவம் இருக்கிறது. பெண்களை வெளியிலே விடமாட்டோம், படி தாண்டாதவதான் பத்தினி என்று சொன்ன ஒரு சமூக அமைப்பில், கல்வி மறுக்கப்பட்ட சமூக அமைப்பில் ஒரு பெண் வந்து அரசியல் அறிவு பெறுவது, கல்வி அறிவு பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாரு அல்லது பக்கத்தில் ஒரு அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துச்சு என்பதை தாண்டி ஒரு பெண் சமூக வழியில் உழவுவதற்கு பின்பு ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கிறதே.
எந்த வரலாறுமே இல்லாமல், எந்த தத்துவமே இல்லாமல், எந்த கொள்கை கோட்பாடுமே இல்லாமல், சினிமா புகழை மட்டுமே வைத்து கொண்டு ஒருத்தர் நான் எடுத்தவொடனே ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்க, நான் சும்மா தாங்க இருக்கேன், இடையில கேப்பில் கொஞ்சம் வருவேங்க, என்னை சிஎம் ஆக்கிருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் விஜய் வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு விஜய் சினிமா விட்டு வெளியே போயிட்டாரு, இனிமேல் அடுத்த விஜய் நான் தான் அப்படின்னு சொன்னால் என்னை கிறுக்கனா நினைப்பீங்களா? இல்லை தெளிவாக பேசுகிறாரு, ஒரு விவரமான ஆளாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? விஜய் 30 ஆண்டு காலம் சினிமா குறைச்சிருக்காரு, நடனம் ஆடுறாரு, அவருக்குன்னு இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க. அவர் ஆக்ஷன், ஒரு காதல் கதாநாயகங்களை தொடங்கி ஆக்ஷன் ஹீரோவில் இருந்து ஒரு மசாலா படத்துக்கு, கமர்ஷியல் படத்துக்கான ஹீரோவுக்கு 500 கோடி 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய படத்துக்கு வருவதற்கு அவர் 30 ஆண்டு காலம் வச்சிருக்காரு. கற்பனை கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பதற்கே 30 ஆண்டு கால உழைப்பு அவசியம்னா முதலமைச்சராக வர்றதுக்கு நீ உடனே வந்துருவியா? நீயே இல்ல சார், அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இப்ப இருந்துட்டு இருக்காரு, வாய்ப்பு இல்லாம இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் பணியை செய்யறதுக்கு தானே வந்து, அதுதான் சந்தேகமாக இருக்கிறது. பிரச்சனையே இங்கே சந்தேகமா இருக்குன்னா, அவ்வளவு பெரிய வசதியை விட்டு இல்லைங்க, அவ்வளவு பெரிய தியாகியா ஒரு இல்ல, வாய்ப்பு இல்லாதவங்க வந்தா அதை பத்தி பேசலாம். ஆனா ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு இருக்காரு, அதுதான் சந்தேகத்துக்குரியதா இருக்கிறது. அப்ப மொத்தமா செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? சில பேர் விஆர்எஸ் பண்ணுவான், மொத்தமா பணம் வருது எனக்கு. அப்ப நீங்க யாருமே சந்தேகம்? பாஜக மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கொள்கை எதிர்த்து நேரடியா தானே பேசிட்டு ஆமா. இப்ப காஞ்சிபுரத்துல போய் சுங்குவார் சத்திரம்னு ஒரு இடத்துல போய் 26 நிமிஷம் பேசினாரு. பாஜக எவ்வளவு நேரம் பேசினாரு, விமர்சனம் செய்தாரு, பேருக்கு அறிக்கை விடுறாரு. எந்த இடத்துலையுமே பாஜகனா பதுங்குறாரு, பம்புறாரு, திமுகனா பாயிறாரு. வித்தியாசத்துல தெரியலையா நீ யாருன்னு? நீ திமுகவை கண்டிக்கிறவன் பாஜகவை கண்டிச்சேன்னா உன் நேர்மையை வந்து நம்ம சந்தேகப்பட மாட்டோம். அது நீ மயிலிற கால வரடி கொடுக்குற மாதிரி சொல்ற. பாஜக கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி பேசிட்டு இருந்தாரு? என்ன பேசுறாரு? பாஜக வந்து எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒண்ணு இல்ல. நான் என்ன கேக்குறேன், தேசிய கல்விக் கொள்கையில தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறாங்களா இல்லையா? மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி செய்கிறார்களா இல்லையா? இப்போ சமீபத்தில் மெட்ரோவுக்கு வந்து பணம் தர மறுக்கிறார்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கிறார்களா இல்லையா? இந்த வெள்ளம் வந்து தமிழர்கள் மூழ்கி கிடந்து மூச்சடைத்து பல பேர் வந்து பொருளாதாரத்தை இழந்து போராடுகிற போது அவர்களுக்கான நிவாரணத்தை மறுத்தார்களா இல்லையா? எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கட்டி முடிக்காமல் நம்மளை ஏமாற்றுகிறார்களா இல்லையா? இவ்வளவையும் செஞ்சவர்களை எதிர்த்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் உண்டா? நீ வந்து திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் படுகொலைக்கு கூட திமுக அரசு காலகட்டங்களில் நடந்த வந்து இது மாதிரி காவல் சித்திரவதை மரணங்கள் குறித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேங்கிற. அப்போ அதிமுக காலத்தில் நடந்தேன்னா ஏற்றுக்கொள்கிறாயா? தவறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்த்தாதானே நீ வந்து போராளி. அப்படி கிடையாதுங்க. திமுக செய்கிறது மட்டும்தாங்க தப்பு. இப்போ அதிமுக நல்லாட்சி வழங்கியிருக்கா? சாத்தாங்குளம் சம்பவம்னா உனக்கு உடன்பாடா? ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தானே சுவாதின்னு ஒரு பெண் வந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பட்டப்பால் வெட்டி கொல்லப்பட்டா. சட்ட ஒழுங்கு அப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்ப தவறுகளை கம்பேர் பண்றீங்களா? நடந்துச்சு அப்படிங்கிறீங்க. அப்படி இல்ல, இரண்டையும் கண்டிக்கிறியா நீ? நீ ஒரு ஆளை தானே கண்டிக்கிற. இப்ப நீங்க நான் ஒரு உதாரணம் சொல்றீங்களா? ஒரு பெட்டி கடையில போய் ஒரு ஆண் வந்து சிகரெட்டு கேட்கிறான், ஒரு பெண்ணு சிகரெட்டு கேட்கிறான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சிகரெட்டு குடிக்கிறான்னு வச்சுங்க. ஆண் சிகரெட்டு குடிக்கிறது இயல்பாக பார்ப்பாங்கல்ல, பெண் சிகரெட்டு குடிக்கிறது கலாச்சார அதிர்ச்சியாக பார்ப்பாங்களாங்க. தவறு ஒரே தவறு தான். இவர் குடிக்கிறது தப்புனா அந்த அம்மா புகைப்பதும் தப்பு தான். இப்போ ஆண் வந்து செய்கிற போது அது பழக்கம், புகைப்பழக்கம். பெண் செய்கிற போது அது ஒழுக்கக்கேடு, கலாச்சார சீரழிவு. இது எங்கிருந்து பிறக்குது? ஆணாதிக்கத்தில் தானே பிறக்குது. அது மாதிரி திமுக செய்கிறது மட்டும் தப்பு, அதிமுக செய்கிறது அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன புரட்சி பண்ணார்? புரட்சி தலைவருங்கிறாங்க இல்லை எல்லாரும். அவர் என்ன புரட்சி பண்ணார் சொல்லுங்கள்? அவர் வந்து சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, இது மாதிரி உலகத்தில் நடந்த புரட்சியாளர்கள் வரிசையில் அவர் என்ன புரட்சி பண்ணார் சொல்லுங்கள்? அவர் சாதனையில் கலைஞரை விடவும் அவர் அதிகமாக சாதித்த விஷயங்கள் என்னென்ன பட்டியல் சொல்லுங்கள் யாராவது? சத்துணவு திட்டத்தை கழிச்சிட்டு ஒன்றுமே இருக்காது. என்ன இன்றைக்கி நம்ம நாம் பயணிக்கிற சாலைகள், நம்மளுடைய மேம்பாலங்கள், நம்முடைய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள், கல்வி சாலைகள், அரசு பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் இந்த கட்டமைப்பெல்லாம் வட மாநிலங்களில் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் வருவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகும். போய் வேணால் பார்த்துட்டு வாங்க.
பஞ்சப்பூரில் ஒரு பேருந்து நிலையம் திறந்துருக்கான் திருச்சியில். விமான நிலையங்களை விஞ்சக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை திறக்கிறான் அந்த ஊரில். பல ஊர்கள்லாம் இங்கே பஸ்ஸும் கிடையாது, பஸ் ஸ்டாண்டும் கிடையாது. வட மாநிலங்கள்லாம் வளரவே இல்லை. நீ பாஜக மேலே மட்டும் அப்படியே வந்து பரிவாக பேசுகிற. பைத்தியகாரத்தனத்தோட உச்சம். பவளவளா கண்டா பாப்பா 75 வருஷம் ஆச்சு திமுக ஆரம்பிச்சு. ஒரிஜினலாக அரசியலில் பாப்பா யாரு? 2 வருஷம் கூட ஆகாத கட்சி ஆகாத நீ 2 வருஷத்துல இருக்க குழந்தை பாப்பாவா? 75 வயசு இருக்கக்கூடிய ஆளு பாப்பாவா? யார் பாப்பா? நீ தான் பாப்பா. பவளவளா கண்ட பாப்பா இல்ல, இன்னும் அரசியலே தெரியாத பச்சை பாப்பா நீதான். நீ வந்து பேசுற. திமுகவை நான் விமர்சிக்க வேணான்னு சொல்லலை, உனக்கு லாட்சிக்கு வேணும்ல. அதை விட நீ அதிகமாக உழைக்கணும், அதிகமாக வேலை செய்யணும், கட்டமைப்பை உருவாக்கணும். ஒன்றுமே இல்லாமல் நான் திமுக வீழ்த்திடுவேன், அடுத்து நான் தான் சிஎம் அப்படின்னா இது வெறுமனே உதயநிதி சம்பந்தப்பட்டதில்லை. திமுக வரலாறு இருக்கிறது சார். பொதுவாகவே ஒரு அரசியல் களம் அப்படின்னாலே ஒரு எதிர்த்து தான் வந்து அரசியலே பண்ண முடியும். அதற்காக இவர் வந்து அதை ஒரு எதிர்ப்புக்காக கூட இதை கையாளலாம்ல. எதிர்ப்புக்காக கையாளுறதாங்க அரசியல். அது மட்டுமேங்கிறது தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. பல் டாக்டர் பல்லு தானே பார்ப்பாரு, கண்ணு பார்ப்பாரா? கொஞ்சம் ஒரு மாதிரியா கூசுற மாதிரி இருக்கு. நான் பல் டாக்டர் என்ன சொல்லுவார், நீங்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள், டென்டிஸ்ட் வந்து சொல்லாதீங்க. நம்ம ஆள் வந்து விஜய் வந்து திமுக எதிர்ப்பு மட்டுமே பண்ணுறாரு, டோட்டலாக இல்லை. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, மற்ற கட்சிகளை வந்து நான் பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஆமாம், இவர் திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி வந்து காணாமல் போயிடும். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அப்போ அதிமுக என்ன ரோட்லேயே கிடக்கு? குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் கொடி பறக்கிறது. அதிமுக கொடி பறக்காத ஒரு ஊரை காட்டுங்க பார்ப்போம். நீ கொடியே திருப்பியா எல்லாருக்கும் போய்? நீ உனக்கு கட்டமைப்பு இருக்கா? நீ கரூர் சம்பவத்தில் நீ ஓடி போயிட்ட பரவாயில்ல, நீ நடிகன் கூட்டம் வருதுன்னு சொல்கிற, சரி அதை கூட ஏற்றுக்குருவோம். உன் கட்சிக்காரங்களாம் எங்கே கேட்டால் 1 கோடி பேரை நான் சேர்த்துருக்கேன் கட்சியிலங்கிற. ஆன்லைனில் ஆஸ்பத்திரியில் வந்து களப்பணி செய்வதற்கு எத்தனை பேர் வந்தான்? நீங்கள் அவ்வளோ பிரபலமான ஆளுகளா? புஷி ஆனந்த் முகத்தை பார்த்தா வந்து ஒரு கோடி பேர் திரண்டுவாங்களா உடனே? அந்த மாதிரி மூஞ்சி அது. நான் கேட்குறேன், ஆதவர்ஜனாவை பார்த்தா உலகமே திரண்டுருமா? அவர் பெரிய ஆற்றல் அரசர், அவர் ஒரு பெரிய சூரன். அவர் எவ்வளோ பெரிய பொய். மொத்த எஃப்ஐஆருக்கு மொத்த கட்சியும் காணாம போச்சு. ஒரு ரிட்டையர்டான அரசியல்வாதியை கூட்டிகிட்டு வந்து, செங்கோட்டையனை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து இனிமேல் வந்து அவர் எல்லாம் பார்ப்பாரா? செங்கோட்டை சொல்கிறது நீ கேட்பியா? சரி, இப்போ 9 முறை அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. இப்படி ஒரு பலம் வாய்ந்தவர் இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்காரு. அப்படிங்கும்போது அது இன்னும் பலம் வாய்ந்தவர்னா தான் தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு, தான் தனியாக சுயேட்சையானு போட்டிட்டு மீண்டும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சியினுடைய பின்னணி இல்லாமலே 10வது முறையாக வந்து எம்எல்ஏ ஆயிருப்பார்ல. ஒண்ணுமே இல்ல அரசியல்ல வந்து வர்றாரு. ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு தனி கட்சி ஆரம்பித்துரும் என்ன பண்றாங்க, கூட்டணியில போய் தானே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவருக்கு என்ன தனித்த வலிமை இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? அவருக்கு ஒரு வலிமையும் கிடையாது. ஒரிஜினலாவே எம்ஜிஆரை பார்த்த செங்கோட்டையன் தன்னை எம்ஜிஆராக கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்குறாரு. இந்த லைட் மியூசிக் கச்சேரியிலலாம் ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் இளையராஜா மாதிரி பாடுவான், ஒருத்தன் எஸ்பிபி மாதிரி பாடுவான், ஒருத்தன் ஜேசாஸ் மாதிரி படம். ஆனால் ஒரிஜினல் ஜேசாஸ் அவன் இல்லை, ஒரிஜினல் இளையராஜா அவன் இல்லை, ஒரிஜினலாகவே அவன் எஸ்பிபி இல்லை. அது மாதிரி தான் இது. ஒரிஜினலாக விஜய் எம்ஜிஆரே இல்லை சார். அதை நம்ம தீர்மானிக்க முடியாதுல்ல, வர 2026 தெரியும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் சொல்கிறேன், 2026 தேர்தலில் விஜய் வந்து அரசியலில் வந்து 0. சினிமாவில் தான் விஜய் ஹீரோ, அரசியலில் ஒரு 0. எழுதி வச்சுக்கோங்க, எதுவும் மாறப்போறதில்லை. இல்லை, ஒரு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறத தாண்டி வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அவர் வாங்குவார் அப்படின்னு தானே இப்போ சொல்லுதாங்க. கமலஹாசன் சொன்னார், உலகநாயகன் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள்னு கேட்டேன் மதுரை மாநாட்டில். பேப்பரில் தான் போடுவேன். அவர் போட்டாரா? அவரால் சட்டமன்ற உறுப்பினராக முடியல. அவர் சொல்கிறார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தேர்தலை கடக்க வேண்டியிருக்கிறது. அவரும் தான் உடச்சி பார்த்தாரு, டார்ச் லைட் வச்சு டிவியை. இப்போ சொல்கிறாரு, ரிமோட்டை திருடிட்டு போயிடுவாங்க, தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்கு மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு திமுகவோட நின்றால் தான் பாதுகாப்புன்னு சொல்கிறார். அதனால் அரசியல் அவ்வளவு எளிதல்ல. அரசியலை வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் விஜய் இருக்கிறாரு. பஞ்சு டைலாக் பேசுகிறதுனால, சவால் விடுறதுனால, செங்கோட்டையன் வர்றதுனாலலாம் அரசியலில் அவர் பலம் பெற முடியாது.
இல்ல கொங்கு மண்டலம் வந்து செங்கோட்டையனோட கோட்டை அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எந்த காலத்துல? எம்ஜிஆர் காலத்துல. இவர் அங்க போயிருக்கும்போது இப்ப தாவேகா வந்து அங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையனுக்கு வந்து அது வந்து கோட்டையா இருந்துச்சுன்னா எடப்பாடியே காலில் விழுந்து அவரை போக விடாம தடுத்துருப்பார். நீ போனா பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னா உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் அர்த்தம். அரசியலிலே முகவரி இழந்து நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு முகமூடியாக விஜய் அணிந்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். இப்ப செங்கோட்டையன் நீக்கினதுனால அதிமுக எந்த பலவீனமும் இல்லையா? அதிமுக ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்குது. இதனால பலவீனம் அடையுதான்னு கேட்டால் ஒவ்வொரு செங்கலாக உருவிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதிமுக என்கிற கோட்டையை சிதிலம் அடைய செய்யக்கூடிய வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. வந்து தொடர்ந்து பாஜக வந்து அதிமுகவை சிதைக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கு. இப்போ டிவிக்கே வந்து தமிழகத்தில் வந்ததுனால எந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்கும்? இப்போ வந்ததுனால எங்களுடைய வாக்கு வங்கி வந்து சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவிக்கே வந்ததுனால யாருக்கு பாதிப்பு இருக்குன்னா டிவிகேக்கு தான் பாதிப்பு இருக்கும். யாருக்குமே பாதிப்பு இருக்காது. திமுக காரன் ஒரு நாளும் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். அதிமுக காரன் யாருமே வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். பாஜக காரன் ஜங்கியா இருக்கிறவன் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவான். இல்ல இப்ப யங்ஸ்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கான்லங்க, அவன்ல ஒரு குரூப் வந்து உனக்கு ஓட்டு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதை நான் மறுக்கலை. தமிழ்நாட்டில் திமுகவும் வேணாம் அதிமுக வேணாம்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 10% நிரந்தரமாக இருக்காங்க. அவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குறப்ப 5.4% வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து மதிமுக வந்தப்போ மதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் பின்னாடி தேமுதிகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு 8.22% ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க தான் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இந்த 10% வாக்கு வங்கி என்பது ஒரு மியூசிக் சேர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். மாறி மாறி உட்காருவாங்க. ராட்டினத்துக்கு வந்து திருவிழாவுக்கு போனீங்கன்னா ராட்டினத்தில் உங்களை ஒரு ரவுண்டு சுற்றி இறக்கி விட்டுவாங்க. 10%ங்கிறது ஒரு ராட்டினம். அது தமிழ்நாட்டு அரசியலில் எப்போவுமே தேர்தல் திருவிழாவிலே ஒரு ஓரமாக சுற்றிக்கிட்டே இருக்கு ஒரு ராட்டினம். விஜயை ஒரு முறை ஏற்றிட்டு இறக்கி விட்டுருவாங்க. ஓகே, கேப்டன் வந்து அரசியலுக்கு வந்தார். வந்தோடனே வந்து அவருக்கு ஒரு வெற்றி களம் கிடைச்சதில்ல. என்ன கிடைச்சிச்சு? அவர் எம்எல்ஏ ஆனார். அதிமுகவோட கூட்டணி கண்டபோது தான், அதிக சீட்டுகளில் வந்து நின்றபோது தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். ஆனால் 100 நாள்லேயே ஜெயலலிதாவோட அவருக்கு முரண்பாடு வந்து விட்டது. அவர் அதுக்கு அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட விஜயகாந்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கூட கிடைக்கல. மக்கள் நல கூட்டணிங்கிறத ஊற்றி மூடிட்டாங்க. அது திவாலான கம்பெனி. அது அதனால் இன்னொரு திவாலான கம்பெனி தான் தாவேகா. மக்கள் நல கூட்டணியினுடைய ஒரு மினிமம் வடிவம் தான். சிறிய மக்களிடத்துல வந்து வரவேற்பு அதிகமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய உடல்நல அந்த மாதிரி ஒரு விஷயங்களால தானே இப்போ இல்லையே, அவர் உடல்நல நல்லா இருக்கும் போது தான் தேர்தலில் நின்றாரு. தோத்த பின்னாடி தான் அவர் உடல்நல சரியில்லாமல் போச்சு. பின்னால் ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. அவர் உடல்நலம் சிறப்பாக இருக்கும்போது தான் தேர்தல் நின்றார். தோற்று போயிட்டார். தோற்று போனதுக்கு பின்னாடி தான் அவருக்கு படிப்படியாக சில வருடங்களில் உடல்நல பாதிச்சு. முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போகிற மாதிரி சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. அவர் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் போது தான் எலெக்ஷன் அட்டன் பண்ணார். அதனால் இது ஒரு கனவு நிலைப்பாடு. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர். பல பேர் அதான் ஃபீல் பண்ணுறான். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, நல்லா ஆடுவார், டான்ஸ் ஆடுவார், ஆள் தொட்ட போகுதி நானாலும் நல்லா நடனம் ஆடுவார், நல்லா பாடுவார். பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதைத்தான் மக்கள் ரசிப்பான். உனக்கு நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா பாட்டு பாடுறேன்னா உனக்கு 200 ரூபா கொடுத்து நான் டிக்கெட் கொடுத்து படம் பார்ப்பேன். அதுக்காக நீ நல்லா நடனம் ஆடுறேங்கிறதுக்காக நான் வந்து இந்த நாட்டையே உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதல்ல. நல்லா ஜாக்கெட் தைக்கிறாங்கிறதுக்காக யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் நடனம் ஆடலையா? அவர் நடிகராக தோற்று போனவர். அவருக்கு படம் ஒரு கல் கண்ணாடி வந்து ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு. அது சந்தானத்துக்காக ஓடிச்சு. அப்புறம் கடைசியாக மாமன்னன்னு மாரி செல்வராஜுக்காக ஓடிச்சு. அவர் எடுத்த படங்கள்லாம் ஃப்ளாப்பு. அவர் நடிகனே கிடையாது. முழுமையான நடிகனாக வெற்றி பெறாதவர். அவருக்கு இருக்க பின்னணி வேறு, இவருக்கு இருக்க பின்னணி. இவருக்கு விஜய்க்கு இருப்பது சினிமா பின்னணி, உதயநிதிக்கு இருப்பது அரசியல் பின்னணி. அவருக்கு பின்னாடி ஒரு 75 ஆண்டு கால ஒரு அரசியல் கட்சியினுடைய பேக்கப் இருக்குது உதயநிதிக்கு. இவர்கிட்ட 30 வருஷம் சினிமா பேக்கப் இருக்குது. ரெண்டே ஒப்பிடவே முடியாது. நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும். ரெண்டு வேற வேற. ஆகாய விமானத்தில் போகிற ஒரு ஆளை வந்து கப்பலில் ஃபாலோ பண்ணுறது மாதிரி நீங்கள் சொல்கிறது, அது வேகம் வேறு, இது வேகம் வேறு. ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. இப்போ தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களோட கூட்டணிக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் யாருமே 2 வருஷமாக அந்த பக்கமே போகல. ஒரு அரசியல் கட்சி, ஒரு லெட்டர்பேடு கட்சி, ஒரு குட்டின்னு இருக்கக்கூடிய கட்சி எவனுமே அந்த பக்கம் போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து பந்தி பரிமாறுற இடத்துல அவங்களுக்கு பீஸ் வைப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா வைப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல. பட்டினி கிடக்கிற இடத்துல போய்
நான் உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிருவேன், சாப்பாடெலாம் போடுவேன்னு சொன்னால் விருந்தே தயாரிக்கப்படவில்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. வெறுமனே வாய்ஜாலத்தில் என்ன செய்ய முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, ஏற்கனவே இருந்த அதிமுக சொல்லுச்சா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு? இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கிற திமுக சொல்லுச்சா? ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். கார் வாங்கி தருவேன், வீடு வாங்கி தருவேன்னு சொல்கிற மாதிரி. அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் அவனுக்கும். ஆனால் ஏன் திமுக ஆட்சி அதை பங்கு கொடுக்க மாட்டேங்குது? இவ்வளோ நாளாக வந்து விசிகா கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதற்காக வந்து திமுக இது வரைக்குமே 30% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் அதிகாரத்துக்கு வர முடியும். 3% வச்சுருக்கிறவங்க, 2% வச்சுருக்கவங்க, 1% வச்சுருக்கிறவங்களெல்லாம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேணுங்கிற அவசியம் 30% இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு அவசியம் இல்லை. அது பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு பெரிய கட்சி பலவீனம் அடைந்தால் தானே கூட்டணி கட்சி தேவை. இப்போ மோடி வந்து மெஜாரிட்டி பெறலை, அதனால் நிதிஷ்குமார் ஆதரவு, இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடுடைய ஆதரவு என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவர் பெரும்பான்மை பெற்ற இவங்க நிலைப்பாடு, இவருடைய ஆதரவு நிலைப்பாடு தேவையில்லைல்ல. அதனால் கூட்டணி ஆட்சி என்பது தோற்றுப்போன அரசியல் கட்சிகளின் வரலாறு. இல்லை, தொகுதிகளை கூட ரொம்ப சொற்பமாக தானே கொடுக்குறாரு. ஆமாம், அப்படி தானே கொடுப்பாங்க. எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கோ அவ்வளோ தானே கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 55 லட்சம் முஸ்லீம்கள் இருக்காங்க, ஆனால் அதுக்கு தக்கன சீட்டு கொடுப்பாங்க. எப்படி நிறையா சீட்டு கொடுப்பாங்க? தலித்துக்களுடைய எண்ணிக்கைக்கு தக்க ஓட்டு கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1% ஓட்டு தான் இருக்குது. 1% ஓட்டு வச்சுருக்கிற கட்சிக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க? 100 சீட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் கட்சியை வளர்க்கணும், கிளைகளை வளர்க்கணும், நீங்கள் பல மாநாடுகள் நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், மக்களை தன்மையப்படுத்தி தான் நீங்கள் மேலே வரணும். நீங்களே ஆளுங்கட்சியாக வரலாம்ல, மக்கள் அபிமானத்தை உருவாக்குனா. இன்னொரு கட்சி எப்படி ஒரு கட்சியை வளர்க்கும்? இது எப்படி எங்கேயா அந்த உங்கள் ஹோட்டல் ஓனருன்னு கேட்டால் ஏற்ற ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் அது. அவர் எதுக்காக வந்து இந்த ஹோட்டலை பற்றி அது பண்ணணும்? திமுக வந்து அவங்க ஆட்சிக்கு வர்றது கட்சி நடத்துகிறாங்களா? விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக கட்சி நடத்துகிறாங்களா? அதுக்கான அவசியம் என்ன இருக்குது? யாருமே அதை செய்ய மாட்டாங்க. விஜய் கூட நேற்று கட்சியை உருவாக்கின விஜய் கூட தான் முதலமைச்சர் இருக்கிறாரு. திருமாவளவனை முதலமைச்சராக்குவேன் விஜய் சொல்லுவாரா? கம்யூனிஸ்டுகளை தான் முதலமைச்சராக்குவேன், மக்களுக்காக போராடிட்டே இருக்காங்க சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துறாரு. அப்போ 75 வருஷம் இயக்கம் வந்து இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு, அவங்களுக்கு பதவி கொடுக்குறதுக்காக கட்சி நடத்துவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த வாய்ப்பாக தருவாங்க. சார், எங்களோட நேர்காணலில் பங்கு கொண்டதற்கு நன்றி சார்.